ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம வீடியோவில் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான வீடியோ தாங்க. 5 சூப்பரான டிப்பு யாருக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக லேடிஸ்க்கு தான். மறக்காமல் இந்த வீடியோவை வந்து ஃபுல்லாக பாருங்கங்க, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. பாய்ஸ் யாராவது பார்க்குறீங்க அப்படின்னா உங்கள் ஒய்ஃபோ இல்லை கேர்ள் ஃப்ரெண்டோ உங்கள் அம்மாவோ சிஸ்டரோ யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிப் நம்பர் 1 என்னென்னு பார்த்தீங்கன்னா, நெயில் பாலிஷ் தான். நம்ம எல்லாருக்குமே நெயில் பாலிஷ் வச்சுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்குங்க, லேடிஸ் எல்லாருக்குமே. ஆனால் நம்ம வந்து நெயில் பாலிஷ் வச்சிட்ருக்கும்போதோ ஒரு அவசரத்தில் வைக்கும்போது என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா, கையில் வந்து இந்த சைடில் எல்லா இடத்துலையுமே பட்டுரும். அது பார்க்குறதுக்கே நல்லா இருக்காதுங்க. ஒரு மாதிரி கஜகஜன்னு இருக்கும். அதுக்கு இந்த மாதிரி நம்ம துணிக்காய வைக்கிற கிளிப்பை எடுத்து இந்த மாதிரி நம்ம கையில் வந்து போட்டுடலாம், பின் பண்ணிடலாம். பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நெயில் பாலிஷ் போட்டிங்க அப்படின்னா ஒரு இன்ச் கூட வெளியில் போகாமல் ரொம்ப நீட்டாக உங்கள் நெயிலில் படும். பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும், எந்த 2 சைட்லையும் எங்கேயுமே படாது, நீட்டாக உங்கள் நெயிலில் பட்டிருக்கும். நம்ம ஃபங்க்ஷன் போகிற டைமில் அவசரமாக போடும்போதெல்லாம் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நெயிலுக்கு வந்து ரொம்ப நீட்டாக அழகாக இந்த நெயில் பாலிஷ் நெயிலில் மட்டும் பட்டிருக்குங்க. டிப் நம்பர் 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நெயில் பாலிஷ் ரிமூவர் இல்லாத டைமில் நம்ம என்ன பண்ணுவோம், பிளேடு கத்தி ஏதோ ஒன்று எடுத்து நகத்தில் இருக்க நெயில் பாலிஷை சுரண்டுவோம். அப்படி சுரண்டணும் அப்படின்னா நம்ம நகம் வந்து அன்ஹெல்த்தியாக ஆயிருங்க. அதுக்காக ஒரு சூப்பரான டிப் தான் இது. நீங்கள் வச்சுருக்க இன்னொரு நெயில் பாலிஷ் எடுத்து நீங்கள் போட்டிருக்க நெயில் பாலிஷ் மேலே வந்து நல்லா போட்டுட்டு ஒரு காட்டன் துணி எடுத்து துடைச்சிங்க அப்படின்னா சூப்பராக நெயில் பாலிஷ் ரிமூவ் ஆயிரும். 3வது டிப் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட பட்டு சாரியெல்லாம் எங்கேயாவது கட்டிட்டு போகிறோம் அப்படின்னா அதிலலாம் நம்ம வந்து எதிர்பாராத விதமாக என்ன தான் கேர்ஃபுல்லாக இருந்தாலுமே அதில் வந்து எண்ணெய் பட்டுரும். ஏதாவது சொல்லவே முடியாதுங்க. கோவிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக எண்ணெய் பட்டுரும். இதை வந்து க்ளீன் பண்ணுறதுக்காக நம்ம அங்கே இங்கேன்னு கொடுத்து செலவு பண்ணுவோம். இதுக்கப்புறம் அந்த மாதிரியெல்லாம் செலவு பண்ண வேண்டாம். ஈஸியாக 2 நிமிஷத்தில் இதை வந்து நம்ம க்ளீன் பண்ணிடலாம். அதுக்கு வந்து நீங்கள் என்ன பவுடர் யூஸ் பண்ணுறீங்களோ வீட்டில் அந்த மாதிரி பவுடர் எடுத்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி ஒரு நார்மல் பவுடர் எடுத்திருக்கேன். இந்த பவுடர் எடுத்துகிட்டு எங்கே உங்களுக்கு எண்ணெய் பட்டிருக்கோ அந்த இடத்துல மேலேயும் அடியிலையும் நல்லா போட்டு தேய்ச்சி விட்டுக்கலாம். கொஞ்சம் பவுடர் சேர்த்தே போட்டுட்டு நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. நான் போடுற மாதிரி போட்டுக்கோங்க. ஈஸியாக க்ளீன் ஆகிடுங்க. இந்த டைமில் ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்து 2ஆக கட் பண்ணிக்கோங்க. 2ஆக கட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி மேலே ஒரு டிஷ்யூ பேப்பரும் அடியில் ஒரு டிஷ்யூ பேப்பரும் வச்சுக்கோங்க. ஒரு டிஷ்யூ பேப்பர் இருந்தாலே நம்மளுக்கு போதும். அதை 2ஆக கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மேலேயும் 2 லேயராக வச்சுக்கோங்க. அடியிலையும் இதே மாதிரி 2 லேயராக எந்த இடத்துல எண்ணெய் பட்டிருக்கோ அந்த இடத்துல வந்து நல்லா வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் உங்கள்கிட்ட அயர்ன் பாக்ஸ் இருக்குது, இந்த சாரியை வந்து அயர்ன் பண்ணுறது கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அயர்ன் பாக்ஸ் யூஸ் பண்ணுங்கள். அப்படி உங்கள்கிட்ட அயர்ன் பாக்ஸ் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு டம்ளரில் நல்லா சுடுதண்ணி எடுத்துக்கோங்க. இந்த சுடுதண்ணியை வந்து இதுக்கு மேலே வச்சு இப்படி கொஞ்சம் தேய்ச்சி விடுங்க. நல்லா தேய்ச்சி விடுங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி நல்லா தேயுங்க. அடியிலையும் இந்த ஹீட் இறங்கிருங்க. போதும். நம்ம வந்து இந்த அளவுக்கு நம்ம தேய்ச்சோம் அப்படின்னாலே போதும். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், நம்ம எடுத்துகிட்டு பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து கொஞ்சம் எண்ணெய் எல்லாமே உறிஞ்சிருக்கும் டிஷ்யூ பேப்பர். இதுக்கப்புறம் நீங்கள் ஒரு நல்ல துணி வச்சுட்டு இதை க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு ப்ரஷ் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் ப்ரஷ்ஷில் வந்து நல்லா சுத்தமாக துடைச்சி எடுத்துக்கோங்க. என்கிட்ட வந்து ப்ரஷ் நான் இன்றைக்கி யூஸ் பண்ணல, நார்மல் கிளாத் வச்சு ஒரு நல்ல காட்டன் துணி வச்சு துடைக்கிறேங்க. நல்லா துடைச்சிட்டு நம்ம வாஷ் பண்ண எடுத்துக்கலாம். அவ்வளோதான். பாருங்கள், இப்போ அந்த எண்ணெய் இருந்த இடத்துல மட்டும் பவுடர் பிடிச்சிருக்கு. அதையும் நம்ம நல்லா ஒரு துணி வச்சு தேய்ச்சிட்டோம் அப்படின்னா அதுவும் போயிடும். ரொம்ப நீட்டாக க்ளீன் ஆயிரும். அவ்வளோதான். ரொம்ப நீட்டாக சூப்பராக எண்ணெய் எந்த இடத்துல பட்டுச்சு அப்படின்னே தெரியாத அளவுக்கு க்ளீன் ஆயிடுச்சுங்க. இதில் எண்ணெய் பட்டுச்சா அப்படின்னே நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. அவ்வளோதான். இதை மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு அடியில் வச்சோட டிஷ்யூ பேப்பரை அதையும் எடுத்துகிட்டு இங்கே பிடிச்சிருக்க பவுடரையும் நல்லா இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரப் மாதிரி துணி வச்சுக்கோங்க. டவல் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இந்த டைமில் டவல் எடுத்துட்டிங்கன்னா சீக்கிரமாக போயிடும் இந்த பவுடர்லாம். இதையும் நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு அவ்வளோதான். புடவை வந்து சூப்பராக க்ளீன் ஆயிடுச்சு. ₹1 கூட செலவு பண்ணாமல் ஈஸியாக ரொம்ப சூப்பராக நீட்டாக க்ளீன் ஆயிடுச்சுங்க. டிப் நம்பர் 4 என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மலாம் இப்போ வந்து பேண்ட் வாங்கியிருப்போம், லெகின்ஸ் பேண்ட்டெல்லாம் யூஸ் பண்ணுவோம். அது வந்து 1 மாதம் 2 மாதம் ஆனதுக்கப்புறமா அந்த கிளாத் எதுவுமே ஆயிருக்காதுங்க. கிளாத் கிழிஞ்சிருக்காது, கலர் போயிருக்காது, எதுவுமே இருக்காது. ரொம்ப நீட்டாக இருக்கும். ஆனால் இடுப்புக்கிட்ட மட்டும் எலாஸ்டிக் மட்டும் சீக்கிரமாக விட்டு அதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நான் கட் பண்ணுற மாதிரி இந்த இடத்துல வந்து ஒரு
பண்ணிக்கோங்க ஃபேண்ட்டில் முன்னாடி சைடாக பார்த்து. இந்த எலாஸ்டிக் வந்து கட் பண்ணி எடுக்க முடியாது, ஏன்னா இது மேலேயும் கீழேயும் சேர்த்து தான் ஸ்டிச் போட்டிருப்பாங்க. அதனால் நம்ம இந்த எலாஸ்டிக்கை பிரித்து எடுக்க முடியாதுங்க. இதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ரோப் வாங்கிக்கலாம். இந்த ஃபேண்ட்டுக்குள்ளே வந்து நம்ம எப்போதும் பாவாடைக்கெல்லாம் போடுவோம்ல, அதே மாதிரி இதில் போட்டு நம்ம கட்டினோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக ரொம்ப நீட்டாக இருக்குங்க. ஃபேண்ட்டையும் நம்ம தூக்கி போட வேணாம், இன்னும் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போட்டுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே ஃபேண்ட்லாம் வந்து ரொம்ப லூஸாக இருக்குது, லெகின்ஸ் எல்லாம் வாங்கிட்டோம் லூஸாக இருக்குது அப்படின்னாலும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது டிப் நம்பர் 5. இது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஈஸியாக நம்ம வந்து நாடாஸ் எல்லாம் போட்டுடலாம். இப்போல்லாம் நம்மலாம் என்ன பண்ணுறோம், பின்னூசியை வச்சு குத்தி குத்தி உள்ளே போடுறதுக்குள்ளே அதுக்கே ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுது. அதுவும் நம்ம ஸ்கூலுக்கு போகிற டைமில், காலேஜ் ஒர்க் போகிறவங்கலாம் என்னாகும், நம்ம அவசர அவசரமாக இந்த மாதிரிலாம் பண்ணும்போது அதெல்லாம் டக்குன்னு வெளியில் வந்துடும். அப்போ வந்து நம்ம எப்படி போடுறதுக்கே நம்மளுக்கு டென்ஷன் ஆயிடும், போடவே முடியாது. அதுக்கு நம்ம இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா 2 நிமிஷம் கூட இல்லைங்க, முழுசாக முடியல, டக்குன்னு போட்டு முடிச்சிடலாம். இவ்வளோ சீக்கிரம் போட்டு முடிச்சிடலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்பை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த கயிறை கொஞ்சம் உள்ளே விட்டுட்டு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு உள்ளே விட்டு விட்டு எடுக்க வேண்டியதாங்க. நம்ம 4 இந்த மாதிரி உள்ளே சொருகி சொருகி எடுக்கிறதுக்குள்ளே அவ்வளோதான், முடிஞ்சே போச்சு, நம்ம நாடா போட்டே முடிச்சிட்டோம். இத்தனை நாள் தெரியாமல் போச்சேங்கிற மாதிரி தான் இருக்கும். மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அவ்வளோதான், இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். நாளைக்கு இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்குறேன். உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் கொடுத்துருங்க. நாளைக்கு இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். எல்லாருக்கும் பாய்.